ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക് ആൻഡ് அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தீர்மானிக்கப்பட்டது. நம்முடைய முகமது முபாரக் வாராரு, நம் வீட்டின் மற்றொரு சகோதரர் பாராரு. நம்முடைய முகமது முபாரக் வாராரு, நம் வீட்டின் மற்றொரு சகோதரர் பாராரு. கட்டருந்த புயலென கைய வீசி வாராரு, கண்ணியத்தின் நகலென கம்பீரமா பாராரு. ஆண் முழங்க அள்ளித்தான் பழங்க, ஆண் முழங்க அள்ளித்தான் பழங்க. செந்தமிழ்நாடு பெற்ற முகம்மது முபாரக் வாராரு. நம்முடைய முகமது முபாரக் வாராரு, நம் வீட்டின் மற்றொரு சகோதரர் பாராரு. அரசியல் சாசன சட்டத்தை நமது முன்னோர்கள் உருவாக்கிய போது இந்த சட்டத்துடைய முகவுரையில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய செய்தி என்னவென்று சொன்னால், we the people of India, we the people of India. ஒரு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கீற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வீழ்ந்து விடுவார்கள் என்று மனப்பால் குடித்தவர்களுக்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எஸ்டிபிஐ புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு ஆதரவினை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் என்னோடு வருகை தந்து என்னை ஆதரித்து இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டியதுடைய அவசியத்தை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், இனி நாளை எந்நாளும் அமைச்சர் என்கிற பதவிகளை அலங்கரிக்க போகிற பெருமதிப்பிற்குரிய அப்பா திண்டுக்கல்லான் முழங்க அள்ளித்தான் பழங்க. செந்தமிழ்நாடு பெற்ற முகம்மது முபாரக் வாராரு. ஜூன் மாதம் 4ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வைப்பதோடு சேர்த்து ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்றோம் என்கிற வரலாறை நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் கோரிக்கையாக வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய திட்டங்கள் இருக்கிறது. இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு இந்த தொகுதி ஏராளம் தாராளம் திட்டங்களோடு என்னுடைய திண்டுக்கல் வளமான திண்டுக்கல், வளமாகட்டும் திண்டுக்கல் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் எழுப்புகிற ஒருவர் வேண்டாமா? நிச்சயமாக வேண்டும். உங்களுக்காக குரல் எழுப்புகிற உங்களது சிந்தனையாக, உங்களது மனசாட்சியாக. அன்பு தோழர்களே, நீங்கள் எனக்கு அளிக்கிற வாக்குகள் ஒவ்வொன்றும் நான் அதனை அமானிதமாக நான் கருதுவேன். எந்த வாக்கையும் வீணாக்க வாக்களிக்கிற அத்தனை பேருடைய வாக்குகளையும் அமானிதமாக கருதுகிற ஒரு ஏழை பங்காளனாக உங்களுக்கு முன்பாக மக்களுடைய அடையாளமாக இருக்கிற இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெறுவது மட்டும்தான் இந்தியாவிலே அதற்கான ஒரு மாற்றாக தீர்வாக இருக்க முடியும். எனவே அந்த மாற்றை கொண்டு வருகிற வகையில் முத்தான திட்டங்களை நாடாளுமன்றத்தில் பெற்றுத் தருகிற வேட்பாளர் என்ற அடிப்படையில்
வாரத்துடைய 7 நாட்களும் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கிற கதவாக என்னுடைய பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் கூறி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களது உள்ளத்திலும் நம்முடைய நினைவிலும் நம்முடைய சிந்தனையிலும் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் எந்த சின்னம்? இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை சின்னம் என்று சொல்லி, இரட்டை இலை சின்னம் வெற்றியின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய சகோதரனின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய சகோதரியின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய மாமனின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய மாமியின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய சித்தப்பாவின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய சித்தியின் சின்னம், இரட்டை இலை சின்னம் என்னுடைய தாத்தா பாட்டியுடைய சின்னம், மாணவ மாணவியுடைய சின்னம், ஏழைகளின் சின்னம், ஏழை பங்காளர்களின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், வியாபாரிகளின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், அன்றாட காட்சியுடைய சின்னம் என்று கூறி அந்த சின்னத்தை வெற்றி பெற வைக்கிற மாபெரும் பணிக்கு ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்து நாம் பணி செய்வோம். நாளை ஏற்பட போகிற மாற்றத்தினுடைய பார்வையாளன் அல்ல, நான் ஒவ்வொருவரும் பங்காளன் என்று கூறி அந்த மாபெரும் மாற்றத்திற்காக உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு அந்த மாற்றத்திற்கு பின்பாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெற்றி பெற்ற பின்பு வெற்றி விழா காணுவதற்காக இதைவிட மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நீங்கள் கூட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முகமது முபாரக்கு வாராரு, நம் வீட்டின் மற்றொரு சகோதரர் பாராரு, கட்டருந்த புயலென கைய வீசி வாராரு, கண்ணியத்தின் நகலென கம்பீரமா பாராரு, ஆண் முழங்க அள்ளி தான் வழங்க செந்தமிழ்நாடு பெற்ற முகம்மது முபாரக்கு வாராரு. ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക്